ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மார்னிங் மன்னான்ற தின தியானத்தின் மூலமாக எங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் நாளுக்குரிய வார்த்தை, மரண இருளின் பள்ளத்தாக்கிலும் காப்பவர் கர்த்தர். எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 46:11. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அதாவது தாவீதின் குமார் அப்சலோம் தன் தகப்பனுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலின் ராஜாவாக வருவதற்கு ஆலோசனை செய்து தந்திரமான வியூகம் அமைத்தானாம். ஆனால் இதை அறிந்த தாவீது தன்னுடைய ஜனங்களோடு எருசலேமை விட்டு புறப்பட்டு போனாராம். கீதரோன் பள்ளத்தாக்கிலே கடந்து ஒலிவமலை வரை அவர்கள் சென்றார்கள். ஆனால் தாவீது முகத்தை மூடிக்கொண்டு வெறுங்காலுடன் அழுது கொண்டே நடந்தான். தாவீதினுடைய கண்ணீரை கர்த்தர் கண்டார். அவருடைய ஆபத்திலிருந்து அவனை விடுவிக்கும்படி இறங்கினார். தாவீதுக்கு விசுவாச உள்ள ஊழியக்காரனா இருந்த ஊசாவை பயன்படுத்தி அகிதோப்பு பேரின் தந்திரமான ஆலோசனையை அதமாக்கி விட்டாராம். இல்லாவிட்டால் தாவீது அப்சலோமை கொன்று போட்டிருப்பான். இரண்டாவதாக, பசூரியம் என்ற இடத்திற்கு அவர்கள் சபித்த போது எதிரே வந்த சீமேயி தாவீதின் மீதும் அவனுடைய ஊழியக்காரர் மீது கற்களை எறிந்து, இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ என துளைத்தினார். ஆயினும் தாவீது அவனை கடிந்து கொள்ளவும் இல்லை, துக்கவும் இல்லை. ஆயினும் என்ன செய்கிறார்? கர்த்தருக்கு தன்னை தாவீது கீழ்ப்படுத்தினார். கர்த்தரும் தாவீது மட்டுமல்ல, பர்சிலாய் போன்ற மனிதர்களை தாவீதை போஷிக்கும்படி உதவிகளாய் எழுப்பினார். எதிரிகள் அவனை பின்தொடர்ந்த போதிலும் அந்த வனாந்திரத்திலே தாவீதை அவர் பாதுகாத்து பராமரித்தார் என்பதை வாசனம் வாசிக்கிறோம். Have a blessed day. God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.